பட்ஜெட்டில் ஜீரோ கொடுத்தால் கை கட்டி வேடிக்கை பார்ப்போம் என்று நினைத்தீர்களா என முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாஜக அரசை கண்டித்து 1000க்கும் மேற்பட்ட இடங்களில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் இத்தகைய கேள்வியை எழுப்பியிருக்கிறார். எக்ஸ் தளத்தில் தன்னுடைய பதிவில் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். பட்ஜெட்டில் ஜீரோ கொடுத்தால் கை கட்டி வேடிக்கை பார்ப்போம் என்று நினைத்தார்களா எனவும், தமிழ்நாட்டுக்கு வஞ்சனை செய்வதை மட்டுமே எண்ணமாக கொண்டு மத்திய பாஜக அரசு செயல்படுவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். முழு விவரங்கள். அகிலா, வணக்கம். இன்று தமிழ்நாடு முழுவதும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பிலே போராட்டங்கள் நடைபெற்றது. அதாவது மத்திய பட்ஜெட்டிலே தமிழ்நாட்டிற்கு எதுவும் செய்யவில்லை, தமிழ்நாடு மத்திய பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்ற கூற்றை வைத்து இந்த போராட்டமானது நடத்தப்பட்டது. அதனை முன்வைத்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் பட்ஜெட்டில் ஜீரோ கொடுத்தால் கைகட்டி வேடிக்கை பார்ப்போம் என்று நினைத்தீர்களா? தமிழ்நாட்டுக்கு வஞ்சனை செய்வதை மட்டுமே எண்ணமாக கொண்டு செயல்படும் மத்திய பாஜக அரசை கண்டித்து 1000க்கும் மேற்பட்ட இடங்களில் திரண்டு தமிழ்நாட்டு மக்களின் குரலாக கேள்வி கேட்டிருக்கிறது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கான நிதிகளை மறுத்து அநீதியை இழைக்கக்கூடிய என்டிஏ கூட்டணிக்கு ஜீரோவை திருப்பி அளிப்போம் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ என்னும் இந்த ஜனநாயக போரில் தமிழ்நாடு தலைகுனியாது என்றும் தமிழ்நாடு வெல்லும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பிலே கண்டன கூட்டங்களும் கண்டன ஆர்ப்பாட்டங்களும் நடத்தப்பட்ட நிலையிலே தமிழக முதலமைச்சர் அதனை சுருக்கமாக தெரிவிக்கக்கூடிய வகையிலே அரசியல் ரீதியாகவும் இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.